நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா. தேங்க்யூ தேங்க்யூ. நம்மளா இந்த மாதிரி ஸ்டேஜ் நன்றி சொல்றதுக்கான மேடை. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிறைய உழைப்பு தேவை. அந்த உழைப்பு ஒரு சிலருடைய விஷன் மேலே மற்ற எல்லாரும் பிளைண்டாக வைக்கிற ஃபெய்த்து. அது அந்த ஃபெய்த் தான், அந்த உழைப்பு தான் அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் நாங்கள் இந்த படத்துக்கு, அதாவது இந்த கதைக்கு, படம் இல்லை, விடுதலைன்ற இந்த கதைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது டிசம்பர் 2020. ஸோ 4 years ஒரு ப்ராஜெக்டில். மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹேவ் ராஜா சார் இன் திஸ் டீம். ஏன்னா நார்மலாக மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார், ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார். ராஜா சார் சரி வெற்றிமாறன், நீங்கள் நாளை காலையில் 9 o'clock வந்துருங்க. நான் 9:10 போனேன்னா இந்தாங்க இதை கேளுங்கன்னு 4 டியூன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த 10 minutes 4 டியூன் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அவர். அண்ட் ஹி இஸ் வெரி பங்க்சுவல், விச் இஸ் லிட்டில் என்ன சொல்றது, எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது. அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக எனக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் 9 o'clock வரேன்னு 9:25 கால் பண்ணுறாரு. என்ன வெற்றிமாறன், என்ன இன்னும் வரல? சார் வந்துகிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு அவசரமாக போனேன். ஸோ எனக்கு அந்த மியூசிக் சைடில் எனக்கு எதுவுமே கவலையே இல்லை. நான் யோசிக்கவே மாட்டேன். அவர் சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார், ஓகே. இந்த மனசில் சாங் அப்படி தான். சார் நான் ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் சார், ஐ திங்க் ஒரு சின்னதாக ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது சார், அந்த சீக்வன்ஸ் காட்டுறேன் அப்படின்னா. சரி காட்டுங்கன்னாரு. நான் காமிச்சேன். அதில் இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் அந்த ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் லீட் கிட்ட ப்ரொட்டாகனிஸ்ட் அவன் பேசிகிட்டு இருக்கான். பேசும்போது எனக்கு இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல, ஆனால் பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சீன்லாம் பார்த்தாச்சு. ஒரு 2 days கழிச்சு ரெக்கார்டிங் கம்போசிங் உட்காரலான்னு சொன்னார். ஒரு 5-6 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சீன் ஒரு டியூன் டிசைட் பண்ணோம். நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார். இல்லை வெற்றிமாறன், நான் அதை யோசித்தேன், நான் வேற ஒன்று பண்ணியிருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக நான் அவருக்கு காமிச்சேன், எனக்கு அந்த சீன் மறந்துருச்சு. இவர் டியூன் பண்ணிட்டு லிரிக் எழுதிட்டார். மனசுல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு, ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா இருக்கு சார். அப்போ சொன்னார், அந்த சீன்ல அவன் சொல்றான்ல அதனாலதான் அது அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போதே நோட் பண்ணியிருக்கேன். பர்சனல் லைக்கு டிஸ்லைக்கு ஐடியாலஜி டிஃபரன்சஸ் அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே படுறது கிடையாது. ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ. நீ சொல்லு, நான் செய்கிறேன், ஆனால் நீ கரெக்டாக சொல்லு. வாட் யூ வாண்ட் கிளியராக சொல்லு அப்படின்னு. நமக்கு கிளாரிட்டி இருக்காது, பாபான்னு. ஆனாலும் அவர் சரி, ஹீ கிவ்ஸ் த டைம். சரி உனக்கு என்ன வேணும், எப்படி வேணும், ஓகே, எஸ், ஃபைன். இப்படி இந்த ஜேர்னியில் ஒரு 15-20 டியூன் ராஜா சார் பண்ணுற டியூன் நான் கேட்டிருக்கேன். அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்றது ஒரு பெரிய இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது என்னவா மாறுது. இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நம்ம நார்மலாக நோட்டீஸே பண்ண மாட்டோம். நம்ம நார்மலாக, அதாவது மியூசிக்கலாக ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாமல் விடக்கூடிய ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேட்குது, ஒரு சின்னதாக ஒரு பெல் சவுண்டு கேட்குது. இதெல்லாம் அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு, அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்குது, இதெல்லாமே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அவ்வளோ சாங் இருக்குது, மற்ற மியூசிக் இருக்குது, வாய்ஸ் இருக்குது, அதுக்கு நடுவில் அந்த சாங், இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேட்கணும்லாம் ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறாரு இல்லையா. அதுதான் அந்த என்ன சொல்றது, மியூசிக்கல், அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு. அது பக்கத்தில் இருந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் இந்த படத்தில் 4 சாங்ஸ், 4மே 4 விதமான சாங்ஸ். ஸோ
இந்த ஜேர்னியில் எனக்கு ராஜா சாரோட இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னுடைய லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். அதை என்னை எல்லா விதத்துலேயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது. அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், இப்போது எனக்கு வந்து இந்த படத்தில் பல இடங்களில் சொன்னாலும் திரும்ப சொல்கிறேன், 8 நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூப்பிட்டு போனேன் சேதுவை. இந்த செகண்ட் பார்ட்டு அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும் போது எவ்வளோ நாள் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன். 257 டேஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து சேது எப்படியும் ஒரு 120 டேஸாவது குறைஞ்சது நடிச்சிருப்பாரு. அந்த பேஷன்ஸுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல், தேங்க்யூ. சூரி வந்து அதை விட அதிகமாக தான் நடிச்சிருப்பாரு. எல்லாருமே வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த படத்து கூடவே ட்ராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் டீமில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து தோழர்னு கூப்பிட்டு பழகின ஆட்கள். இன்னைக்கு வந்து எல்லாரையுமே தோழர்னு தான் கூப்பிடுறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு இங்கே ஒரு 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 ஃப்ரெட்டர்னிட்டி உருவாயிருக்கு இவ்வளோ நாள் நாங்கள் ஒர்க் பண்ணதில். அண்ட் சேதுவோடைய கமிட்மெண்ட் அண்ட் ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியார். விடுதலை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது. ஸோ நான் இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை உள்வாங்கிறாங்கன்றதை பொறுத்து தான் என்னோட லேர்னிங் என்னவா இருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது, முடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முடியும் போது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு வந்திருப்போம்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மியூசிக் ஸ்டேஜ்ன்றதால எக்ஸ்ட்ராவா ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராஜா சார் வந்து அதை எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சீக்கிரம் வரேன் சார், ரீல் எடுத்துகிட்டு வரேன் சார், சீக்கிரம் வரேன். அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்கும் போதே வந்து தெரியும் எவ்வளோ சேலஞ்சிங்கானதுன்னு. 257 நாள் ஷூட்டிங்கு. அதுவும் கூட அன்னைக்கு கூட எப்படி முடிச்சேன்னா, வேற வழி இல்லை, அதனால ஷூட் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன்னு தான் சொன்னேனே தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லலை. ஏன்னா முடியல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. பட் எனிவே இவ்வளோ நாள் எல்லாருக்கும் வெறும் டைம் மட்டும்தான், ப்ரொடியூசருக்கு டைமு, பணம், இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்ந்துருக்கு. அதோட சேர்ந்து அவரும் வந்து இந்த படத்தின் மூலமாக லேர்ன் பண்ணி அவர் பர்சனல் லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இந்த படத்தோடவே தொடர்ந்து கூட இருக்காரு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ நீட் டு தேங்க் த ஃபேமிலி. என்னோட பசங்க பூந்தென்றல், கதிரவன் அண்ட் ஆர்த்தி, அப்புறம் அம்மா, அக்கா, அவங்க 2 பேர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் என்னுடைய ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் மை டீம், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஆமாம் யாருமே பேசலை மஞ்சு வாரியரை பற்றி, அவங்க இல்லாததால நம்ம யாரும் பேசவே இல்லை. ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம். அண்ட் அந்த டீமில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க.
அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ.